Hello students, I welcome you all to this English assessment session for class 10, unit 6, the last lesson. தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Question answers பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். Alphonse Daudet இந்த பாடத்தோட author was a French novelist and short story writer. His creativeness resulted in characters that were real and also typical. So அடுத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய glossary பார்த்துடலாம். Word meanings பார்த்துடலாம். First வார்த்தை பாருங்க, chirping. இது என்ன part of speech? Verb. Chirping meaning making a short, sharp, high-pitched sound, usually by small birds or insects. இந்த பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குல்ல, கீச் கீச்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அதுதான் chirping சொல்லுவாங்க. அடுத்த வேர்ட் bustle. இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா டி சைலண்ட், அதை bustle சொல்லுவோம் நம்ம. Move in an energetic manner, ஒரு பரபரப்பாக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் bustle சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை பாருங்கள், unison, simultaneously utterance of words, ஒரே நேரத்தில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள். Rapping, striking with a series of rapid audible blows. Next word, thumped, a book which has been read often and bearing the marks of frequent handling. ஒரு புக்கை அடிக்கடி எடுத்து படித்தா எப்படி இருக்கும்? 4 பக்கமும் தேஞ்சு போயிருக்கும், பழையசாக இருக்கும். அப்படிப்பட்ட புக்கு தான் வந்து thumped அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கள், சார். இது ஒரு நதி, a river in northeastern France and western Germany. அடுத்த word, cranky, strange. Strange-na அடுத்தது Angelus, a Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary said at morning, noon and sunset. இதை ரோமன் கேத்தலிக் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ பிரிவில் இந்த ஜபத்தை மூவாலை ஜபம்னு சொல்லுவாங்க. காலை, மாலை, சாயங்காலம், அது மாலை வேளையில் இந்த 3 நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஜபம் இது. Vive France is an expression used in French to show patriotism. It is difficult to translate the term literally into English, but it generally means long live France. இந்த வார்த்தைகள் வந்து அவங்க நாட்டு பற்ற உணர்த்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஆனால் இதனுடைய அர்த்தம் எதை குறிக்குதுன்னா நீண்டு வாழ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வாழ்த்துறது தான். ஸோ இப்போ இந்த பாடத்தினுடைய சம்மரியை பார்க்கலாம். தி ஆதர் நரேட்ஸ் ஈவெண்ட்ஸ் அபவுட் த இயர் 1870. ஸோ இந்த கதையில் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் எந்த வருஷத்தில் நடக்குதுன்னா 1870 நடக்குது. when France was captured by Bismarck led by Prussian forces. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. In the story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussians' hand. The story last lesson highlights the pain that is inflicted on the people of territory by its conquerors by taking away their rights to study or speak their own language. The last lesson எதை நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குதுன்னா, ஒருத்தவங்க ஒரு நாட்டை கைப்பற்றுறாங்க, கைப்பற்றின உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டில் இவங்க சொல்கிறது தான் சட்டம்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட உரிமைகள், முக்கியமாக எழுதுறது, படிக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் கூட மாற்றணும், இதெல்லாம் கூட அவங்களுடைய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்புறான். அவன் வந்து அவருடைய ஆசிரியர் யார், மிஸ்டர் ஹேமல், அவனுக்கு ரொம்ப பயப்படுறான். அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் அவன் அன்றைக்கி அவனுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு, பார்ட்டிசிபிளில் கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பார்ட்டிசிபிளை பற்றி அவன் ஒன்றுமே படிக்கலை. ஸோ he was very much scared. Franz started for school very late that morning. He was afraid of being scolded because Mr. Hamel was to question them on participle and he did not know the first word about them. So இதுக்கு பயந்து என்ன பண்ணலாம், அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சான்.
So he thought of running away and spending the day out of doors. So வெளியில் போயிட்டு சுற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். The day was very warm and bright. The birds were chirping. அந்த டே எப்படி இருந்ததா? அந்த டே வந்து ரொம்ப பிரைட்டாகவும் வார்மாக இருந்ததாம், வெளிச்சத்தோடையும் நல்ல கதகதப்பாக சூடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் பறவைகளுடைய சத்தத்தை கேட்குறதுக்கும் இந்த ப்ரூசியன் சோல்ஜர்ஸ்லாம் அந்த பேக் யார்டில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்க ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சத்தத்தெல்லாம் கேட்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அந்த நாளை அப்படியே ஜாலியாக இருந்து செலவு செய்யலாம் நினைக்கிறான். ஆனால் கடைசியில் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான். There was a crowd in front of the bulletin board near the town hall. ஸோ அவன் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு புல்லட்டின் போர்டை பார்க்குறான். ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸாக 2 வருஷமாக அந்த நோட்டீஸ் போர்ட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு சோகமான ஒரு நியூஸ் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. போரில் தோத்தடுது, இல்லை புதுசாக ரூல்ஸ் வருது, இதெல்லாம் தான் அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ he assured there was a crowd in front of the bulletin board near the town hall. What stir? He assured the boy that he would. Usually there was a great bustle when the school began, but that day everything was quiet as Sunday morning. தினமும் அவன் ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஸ்கூல் எப்படி இருக்குமா, கூச்சலாகவும் பரபரப்பாகவும் இருக்குமா. ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்ததா, சண்டே மார்னிங் எப்படி அமைதியாக இருக்குமோ அது மாதிரி அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். Through the window, Franz saw his classmates already in their places and Mr. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ அன்றைக்கி என்ன பார்க்குறான், அவன் ஜன்னல் வழியாக பார்க்குறான். என்ன பார்க்குறான், ஆல்ரெடி மாணவர்கள் எல்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. மிஸ்டர் ஹேமல் அவருடைய ஆசிரியர் அவருடைய ரூலரை கையில் வச்சுக்கிட்டு பின்னமாக நடந்துட்டுருக்காரு. Franz opened the door and went in. He blushed and was frightened. அவன் டோரை திறந்துட்டு உள்ளே போன உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். மிஸ்டர் ஹேமல் very kindly asked him to go to his place. அன்றைக்கி ஹேமல் என்ன பண்ணார், ஆசிரியர் என்ன பண்ணார், அழகாக அன்பாக உள்ளே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறான், அங்கே பார்க்குறான். அவருடைய ட்ரெஸ்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. க்ரீன் கோட்டில் ஃப்ரில் ஷர்ட் போட்டிருந்தார், க்ரீன் கோட்டு ஃப்ரில்டு ஷர்ட் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் லிட்டில் பிளாக் சில்க் கேப் வச்சுருந்தார், எம்ப்ராய்டரி பண்ண கேப் ஒன்று அவர் போட்டிருந்தார். இது யூஸ்வலாக எப்போ போடுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் போடுவாங்க. ஸ்பெஷல் ஒகேஷனில் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அப்படிப்பட்ட ட்ரெஸ் தான் அன்றைக்கி அவர் போட்டுருந்தார். ஸோ அதுவும் உனக்கு ஒரு ஆச்சரியம். The village people were sitting quietly on the usually empty back benches. ஸோ இவன் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தான். என்ன பார்த்தான், அந்த பின்னாடி எம்டியாக இருக்கக்கூடிய அந்த பேக் பெஞ்சஸில் அவன் வில்லேஜ் பீப்புளெலாம் உட்காந்துட்ருக்காங்க. பெரிய அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. எவ்ரிபடி லுக் சேட். எல்லோரும் ரொம்ப சேடாக இருந்தாங்க. மிஸ்டர் ஹேமல் சேட் தட் இட் வாஸ் அ லாஸ்ட் லெசன் யூ வுட் கிவ் தம். ஸோ அவருடைய ஆசிரியர் மிஸ்டர் ஹேமல் என்ன சொல்கிறாரு, இதுதான் அவங்களுக்கு அவர் கொடுக்க போகிற கடைசி லெசன், பாடம் அப்படின்னு சொல்கிறார். Henceforth, only German was to be taught in the schools of Alsace and Lorraine. The new master would come the next day. This was their last lesson of French. He wanted them to be very attentive. ஸோ அவருடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் ஹேமல் என்ன சொல்கிறாரு, அதுதான் அவங்களோட கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன். அடுத்த நாள் வந்து ஜெர்மன் டீச்சர் வந்துடுவாங்க, புது மாஸ்டர் வந்துடுவாங்க. அவங்க மறுநாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து ஜெர்மன் தான் டீச் பண்ணுவாங்க. அதால் இன்றைக்கி நடத்த போகிற பாடத்தை ரொம்ப அட்டென்டிவாக பாருங்கள், கவனிங்க அப்படின்னு சொல்கிறார். He felt sorry that he had not learned his lesson properly. Franz felt sorry that he had not learned his lessons properly. ஸோ இப்போ தான் ஃப்ரான்ஸ் உணர்றான், அவனுடைய லெசனை இது வரைக்கும் அவன் ஒழுங்காக கற்றுக்கலையே, அவனுடைய ஃப்ரெஞ்ச் மொழியை எழுதுறதுக்கு ஒழுங்காக கற்றுக்கல அப்படின்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறான். The idea that Mr. Hamel was going away made the narrator forget all about his ruler and how cranky he was. ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஹேமலை பார்த்தாலே அவனுக்கு பயமாக இருக்கும், அவருடைய ரூலரை பார்த்தாலே அவனுக்கு பயமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டான். இப்போ என்ன அவனுக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு, ஃப்ரெஞ்சை ஒழுங்காக கற்றுக்கலையே அப்படின்றது தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு.
Now Franz understood why Mr. Hamel had put on his fine Sunday clothes and why the old men of the village were sitting there. இப்போ தான் அவனுக்கு புரியுது ஏன் அவர் வந்து சண்டே கிளாத் ஏன் போட்டுட்ருக்காரு, வில்லேஜ் பீப்புளெலாம், வில்லேஜில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏன் பேக் சைடில் உட்காந்துட்ருக்காங்கன்னு இப்போ தான் அவனுக்கு புரியுது. They had come to thank the master for his 40 years faithful service and to show their respect for the country that was theirs no more. So எதுக்காக அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க? ஸோ மிஸ்டர் ஹேமல் அவருடைய ஆசிரியருடைய 40 வருட உழைப்பு, 40 வருடம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆசிரியராக அதே இடத்துல சேவை செய்திருக்காரு. அதுக்காக நன்றி சொல்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க. மிஸ்டர் ஹேமல் asked Franz to recite, but he stood there silent. ஸோ இப்போ மிஸ்டர் ஹேமல் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்டு வராரு. இப்போ இது வந்து ஃப்ரான்ஸோட நேரம். ஃப்ரான்ஸை கேள்வி கேட்குறாரு. அவனுக்கு எதுவுமே தெரியாது, எழுந்து சும்மா நிற்கிறான். The teacher did not scold him. He confessed that his parents and he were at fault. ஸோ அவர் யூஸ்வலாக என்ன பண்ணுவார், அடிப்பார், திட்டுவார். ஆனால் அன்றைக்கி எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இது அவருடைய தப்பும் பெற்றோர்களுடைய தப்புன்னு சொல்கிறார். Then he talked of the French language, the most beautiful language in the world. இப்போ என்ன சொல்கிறாரு, ஃப்ரெஞ்ச் தான் வந்து உலகத்திலே ஒரு மிக அழகான ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறார். The clearest, the most logical language of the world. அது வந்து ரொம்ப கிளியரான ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாரு. He asked them to guard it among them and never forget it. ஸோ அதை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The language was the key to their prison. Then they had a lesson in grammar and writing. The pigeon cooed very low on the roof. Franz thought if they would make even the pigeon sing in German. ஸோ அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆசிரியர் கிராமர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ கூரை மேலே இருக்கக்கூடிய அந்த புறா பாடுது, புறா வந்து சத்தம் கொடுக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான், இவன் நினைக்கிறான், ஃப்ரான்ஸ் நினைக்கிறான், இந்த புறாவை கூட அவங்க ஜெர்மனில் பாட வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் கொள்கிறான். All the while Mr. Hamel was sitting motionless in his chair and gazing at one thing the other. His sister was packing their trunks in the room above as they had to leave the country the next day. அவருடைய சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன், அடுத்த நாள் அவங்க அந்த இடத்த விட்டு போயிடணும். After writing they had a lesson in history and the babies chattered there. Ba, be, bi, bo, bu. Even old Hauser was crying. All at once the church clock struck 12 and the midday prayers. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு சர்ச்சோட பெல் அடிக்குது. ஸோ எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. At the same moment the trumpets of the Prussians returning from drill sounded under the window. Trumpet சத்தத்தோட வந்துட்டு இருக்காங்க. Mr. Hamel stood up. He wanted to speak but something choked him. Then he took a piece of chalk and wrote on the blackboard as large as he could. ஸோ ஒரு சாக் பீஸ் எடுத்து நல்லா பெருசாக, அவரால் எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசாக எழுதுறார். என்ன எழுதுறார், Vive la France. After Vive la France நம்ம என்னன்னு பார்த்தோம், நீண்டு வாழ் France. After this he stopped and leaned his head against the wall. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டு தலையை சோத்து மேலே சாய்ச்சிட்றாரு. சாய்ச்சிட்டு என்ன பண்ணுறாரு, without a word he made a gesture with his hand to indicate that the school was dismissed and they might go. ஸோ அவர் வேறு எதுவும் பேசுறதுக்கு முடியல, சைகையிலே காமிக்கிறார், ஸ்கூலு முடிஞ்சிடுச்சு எல்லோரும் போங்க அப்படின்னு கையால் காமிக்கிறார். ஸோ அடுத்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். A. Answer the following questions in 1 or 2 sentences. 1. Why did Franz dread to go to school that day? எதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அச்சப்பட்டான், பயந்தான். Franz dread to go to school that day because Mr. Hamel had said that he would question them on participle and he did not know the first word about them. அடுத்த question பாருங்க. What were the various things that tempted Franz to spend his day outdoors?
என்னென்ன விஷயங்கள்லாம் அவனை டெம்ப்ட் பண்ணுச்சு, வெளியிலே இருக்கிறதுக்கு அவன் எதுக்காக ஆசைப்பட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. The day was warm and bright, the birds were chirping, and in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why was the narrator not able to get to his desk without being seen? யாரும் பார்க்காம இவன் ஏன் அவனுடைய இடத்துல போய் உட்கார முடியல அப்படின்னு கேட்குறாங்க. The narrator was not able to get to his desk without being seen because that day everything was quiet about the school. He had to open the door and go in before everybody who were in their places already. Fourth question, what was Franz sorry for? Franz was sorry for not learning his lessons, for having found his book heavy and his history of the saints were old friends. Now that he couldn't give up, he also felt sorry for Hamel who was going away. Next question, why were the old villagers sitting in the last desk? நம்ம ஸ்டோரியில் பார்த்தோம், அந்த ஓல்டு வில்லேஜஸ்லாம் ஏன் வந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. The old villagers sat in the last desk feeling sad that was the last French lesson that would be taught at school. They were also sorry that they hadn't gone to school. It was their way of thanking the master for his 40 years of faithful service. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What were the thoughts of the narrator's parents? அவருடைய பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? The narrator's parents preferred to send him to work on a farm or at the mills so as to have a little more money. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why does Mr. Hamel say that we must guard our language? Mr. Hamel said that we must guard our language among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their person. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Mr. Hamel was gazing at many things. What were they? அவர் ஆசிரியர் நிறைய விஷயங்கள் அப்படியே உறுத்து பார்த்துட்டே இருந்தார். என்ன அதுன்னு கேட்குறாங்க. Mr. Hamel was gazing at his garden outside the window, his class in front of him, the walnut trees in the garden, and the hope vine that had planted twinned about the windows to the roof, with a broken heart that he is leaving all. Next question, when and how did Mr. Hamel bid farewell to the class? அந்த ஆசிரியர் எப்படி கடைசியாக அவங்களுக்கு ஃபேர்வெல் சொன்னார், எல்லாருக்கும் பாய் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. When the trumpets of the Prussians sounded under their windows, Mr. Hamel stood up, very pale, with the words choking his throat. He turned to the blackboard and wrote, "Long live France," in French, with a great deal of effort and a heavy heart. ஸோ கடைசி என்ன பண்ணார், எழுந்திருச்சு லாங் லீவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதினார். ஃப்ரெஞ்சில் விவ்லா ஃப்ரான்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் பி கொஷின் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் in about 80 to 100 words. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஷின். முதல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். We appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to French language and Mr. Hamel. நம்மளுக்கு ஒரு பொருளுடையோ இல்லை ஒருத்தவங்களுடைய அருமையை எப்போ தெரியும், அதனுடைய வேல்யூ எப்போ தெரியும்னா அது நம்ம விட்டு போகும்போது தான் வேல்யூ தெரியும்னு சொல்கிறாங்க. The last lesson, written by Alphonse Daudet, describes the year 1870 when the Prussian forces under Bismarck attacked and captured France. Alsace and Lorraine districts of France went into Prussian hand. The new Prussian rulers issued an order that only German should be taught in all the schools. So Prussians வந்து ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாங்க. முக்கியமாக அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன, அல்சாஸ் அண்ட் லோரேன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும் அவங்க கைப்பற்றுறாங்க. என்ன அவங்க ரூல் சொல்லுது,
அடுத்த நாள்ல இருந்து ஜெர்மன் மட்டும் தான் கத்துக்கணும் அப்படினு சொல்றாங்க. The French teachers were asked to leave with immediate effect. So French teacher உடனே அந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்றாங்க. The story describes the last day of one such French class under Mr. Hamel. Mr. Hamel had taught French for 40 years. எத்தனை வருஷமா அவர் கத்து கொடுத்துட்டு இருக்காரு? 40 வருடமா. Most of them never knew the value of the teacher's devotion and dedicated service. We do not always get an opportunity to learn, and this is never understood till the end. Luck doesn't favor always. Likewise, opportunity knocks once. Time should be valued. Procrastination. Procrastination என்னது? தள்ளி போடுறது. Postponed is a sin. Most of us end up delaying things. Unless we are constant and regular in our efforts, we cannot achieve our goals. When things come easy, we do not realize its value. Time and tide wait for no man. The entire village knew the value of Mr. Hamel and his teaching only when he was asked to leave. There was no use in their regrets. It was all too late. Therefore, let's remember that we should make hay when sun shines and not weep in vain. Understand your worth, value your life, appreciate your blessings. அடுத்த கொஸ்டினை பாருங்க. Give an account of the last day of Mr. Hamel in school. ஸோ கடைசி நாளை பற்றி, அந்த ஆசிரியருடைய கடைசி நாளை பற்றி விவரிங்கன்றாங்க. The story describes what was just another ordinary day for Franz, who started very late for school that morning. ஃப்ரான்ஸுக்கு எப்பொழுதும் உள்ள ஒரு நாளை போல தான் லேட்டாக கிளம்புனாப்ல. Franz, who played truant with French class, feared Mr. Hamel's ruler. He came to school thinking he would be punished as he had not learned his lesson on participles. In fact, he was reluctant to go to school. Initially, he thought of spending the bright, warm day outdoors, enjoying the chirping of birds and seeing the drill of Prussian soldiers at the back of the sawmill. On the way, Franz passed the town hall, where he saw a large crowd reading the bulletin board, which had been a source of all bad news. Franz rushed to his classroom, overseeing it for the fear of being chided. When Franz arrived at the school, his classmates were already seated and the teacher had already started teaching. The back benches were occupied by grim and solemn villagers, including the mayor, postmaster, Hauser and many others. To his surprise, Mr. Hamel was in his Sunday clothes. Franz found Mr. Hamel to be kinder than usual. Franz was shocked to know that it was the last French lesson and the German teacher would start classes the next day. He was full of regret for not learning his mother tongue and felt a sudden love for French. He even started liking Mr. Hamel and forgot all about his ruler. When Mr. Hamel asked Franz to recite the rules of participle, he was petrified. Mr. Hamel did not scold him and remarked that the only problem with the people of Alsace was procrastinating learning. He blamed parents and himself for exploiting children. Hamel then talked of the French language, calling it the most beautiful language in the world. He said that when we were enslaved, knowing our mother tongue was similar to having the key to a prison. As the church clock bell struck 12, Mr. Hamel, with a chalk trot, wrote on the blackboard, "Vive la France," that is, long live France, and dismissed the class. Our memories of yesterday will last a lifetime. Dear students, I hope you have understood the story well and cleared all your earlier doubts now. Please go through the lesson again and again. Prepare well in advance for exam. I wish you all the best. Thank you.